எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனின் அம்சம் பெற்ற ராசிக்காரர்கள் யாரார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது 12 ராசிகளில் இந்த 4 ராசிகளை சிவராசிகள் அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம். ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு இறைவனுக்கு உரித்தானவை அப்படின்னு சொல்கிறோம். அதன்படி இந்த 4 ராசிகளும் அழித்தல் என்று சொல்லக்கூடிய தொழிலை செய்யும் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானினுடைய அம்சம் பெற்ற ராசிகள். இவர்களை சிவபெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டார். எப்போதும் கூடவே இருந்து கைபிடித்து தூக்கிவிடும் ஒரு கண்கண்ட ஒரு தெய்வமாக சிவபெருமான் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு விளங்குவார். யாரார் இந்த 4 ராசிகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவதுங்க, இந்த 4 ராசிக்காரர்களுமே ஆன்மீக ரீதியாக ஏதேனும் ஒரு கட்டத்தில் சிவபெருமானினுடைய பக்தியில் மூழ்கிடுவாங்க. ஒருவேளை இந்த 4 ராசியில் ஒருவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டார்டிங் ஏஜ்லேயோ அல்லது மிடில் ஏஜ்லேயோ அல்லது லைஃபோட எண்ட் ஏஜ்லேயோ கட்டாயம் சிவபக்தியில் நீங்கள் மூழ்குவீங்க. அமைதி, சமநிலை, தியானம், தவம் ஆகியவற்றை உரித்தா கொண்டு மகாதேவனை அடைவதற்கு அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கடுமையான சிவபக்தராக நீங்கள் இருப்பீங்க. இப்போதைக்கு இல்லைன்னாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாலும் நீங்கள் சிவபக்தராக மாறிடுவீங்க. ஏன்னா உங்களை சிவன் அரவணைச்சிக்குவார். நீங்கள் சிவனின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். சிவன் அப்பா, நீங்கள் அவரோட குழந்தை. அப்பா குழந்தைய திட்டுவார், அவர் பார்த்திங்கன்னா தண்டிப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா ராத்திரியில் ரைஸோ பரோட்டாவோ வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திடுவார். அதுதான் சிவன் உங்களுக்கு செய்வார். பொதுவாக இந்த 4 ராசிகள் பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பாளிகளுக்கு உரிய ராசின்னு சொல்கிறது, கஷ்டத்தை அனுபவிக்கிற ராசின்னு சொல்கிறது. என்னங்க பொசுக்குன்னு கஷ்டம்னு சொல்லிட்டீங்களே, எங்கள் வாழ்க்கைலாம் கஷ்டமா அப்படின்னா, சிவனை அடைய வேண்டும் என நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக வரும். சிவலீலைகள், சிவனுடைய திருவிளையாடல்கள், அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் இரத்த கண்ணீர் வடியும். நம்ம படுற கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும். சிவனை நீங்கள் அடையணும், சிவகடாட்சத்தில் நீங்கள் போகணும், சிவ ஜோதியில் கலக்கணும் அப்படின்னா வாழும் இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களும் கஷ்டங்களும் அனுதினமும் உங்களை சூழ்ந்துக்கிட்டே இருக்கும். கவலையே படாதீங்க, அவன் உங்களை கைவிட மாட்டார். இறுதியில் கைபிடித்து அவர் உங்களை அவரோடு அணைத்து கொள்வார். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ராசிகளில் முதல் ராசியாக வருவது குருவினுடைய ஆதிக்கத்தை பெற்ற மீனம் ராசிக்காரர்கள். என்ன சார் நீங்கள் திடீர்னு மீனன்னு சொல்கிறீங்களே, 12வது ராசி மீன ராசி, அதை ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், பொதுவாக சிவன் அழித்தல் தொழிலை செய்பவர். அவருடைய இருப்பிடம் மயானம், மோட்சம், முக்தி, இதையெல்லாம் பிரதிபலிக்கிறவராக சிவன் இருக்கிறார். மோட்சத்தின் ராசியாக சொல்லப்படுவது மீனராசி. அதாவது 12வது இடம்ங்கிறது மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் இந்த பிறவியோடு அவனுக்கு நிறைவுற்று அவன் மோட்சத்தை அடைகிறானா அப்படிங்கிறத சொல்கிற இடம் 12வது இடம். அந்த 12வது இடத்துக்கு உரிய ராசி மீனராசி. அப்படின்னா மீனராசியில் பிறந்த நாங்கள்லாம் மோட்சம் அடைஞ்சிருவோமா அப்படின்னு கேட்டால்
80% நிச்சயம் மோட்சம் அடைவீங்க. இருக்கும் வாழ்நாளில் பயபக்தியோட கருணை உள்ளத்தோட சேவைகளில் ஈடுபட்டு பகைவருக்கும் கனிவு காட்டும் மனம் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாய மோட்சம் உண்டு. பொதுவாக மீனராசிக்காரர்கள் மோட்ச ராசின்னு அதை சொல்கிறது. உங்களை சிவன் கட்டாயமாக ஏற்றுக்குவார். நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளை. என்ன சொல்லணும்னா, மீனராசிக்காரங்க பொதுவாகவே கருணை மனம் கொண்டவர்கள், மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள், அதிகமான ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள், ஆழமான சிவபக்தியில் ஈடுபடுறவங்க மீனராசிக்காரங்க. இயல்பாகவே இவர்கள் சிவனினுடைய வழிபாட்டில் ஸ்ரத்தையாக இருப்பாங்க. சிவபூஜை செய்கிறதுல ரொம்ப ஸ்ரத்தையாக இருப்பாங்க. சிவத்தியானம் செய்கிறதுல, சிவ மந்திரங்களை ஜபிக்கிறதுல ரொம்ப ஸ்ரத்தையாக இருப்பாங்க. உங்களுக்கு சிவனினுடைய அருள் சீக்கிரமாக கிடச்சிடும். சிவன் உங்களுக்கு சீக்கிரமாக அனைத்து விதமான அனுகிரகத்தையும் அளித்து இறுதியிலே மோட்சம் என்னும் மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தையும் கட்டாயம் அருள்வார். அதனால் சிவனினுடைய செல்லப்பிள்ளையாக முதல்ல வருவது மீனராசிக்கார நண்பர்கள். அடுத்து யாருங்க அப்படின்னு கேட்டால் விருச்சக ராசிக்காரர்கள். செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அதிகமாக பெற்ற ராசி விருச்சக ராசி. பொதுவாக விருச்சக ராசியில் ஒரு புள்ள வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரிய தலைவலியாக இருக்கும். அந்த பெற்றவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். வீண் வம்பு சண்டை, வீட்டுக்கு அடங்காது, ரொம்ப ஒரு அடாவடி, குறும்பு, சேட்டை. என்ன சார் விருச்சிக ராசி நாங்கள், எங்களை பார்த்து இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் சுபாவங்களை சொல்கிறேன். செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள் 2. ஒன்று மேஷம், இன்னொன்று விருச்சகம். மேஷ ராசிங்கிறது ஒரு தன்மையான கோபம், ஒரு பண்பான கோபம், ஒரு தேவையான கோபம். விருச்சக ராசி என்பது கண்மூடித்தனமான கரடு முரடான ஒரு கோபம். இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. கோபம்ங்கிறது ரெண்டுக்குமே எப்படி வித்தியாசப்படுது பாருங்க. சரிங்களா? அதனால் விருச்சிக ராசியில் ஜனித்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களை பார்த்தீங்கன்னா ருத்ர அம்சம்னு சொல்கிறது. சிவனுடைய அவதாரங்களில் ருத்ர அவதாரம் இருக்குது. ரொம்ப கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அவதாரம் இந்த ருத்ர அவதாரம். இந்த அவதாரத்தினுடைய அம்சம் தான் விருச்சிக ராசிக்காரங்க. அதனால தான் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாது, சேட்டை பிடிச்சவங்கன்னு சொல்கிறது. இருந்தாலும் குடும்பத்துக்காக எதையும் செய்யக்கூடியவங்க. குடும்பம் தான் இவங்களுக்கு உயிர். பொதுவாக விருச்சிக ராசி குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தன்மையான நிலைக்கு போயிடுறாங்க. நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். பட் வாழ்நாள் முழுவதும் கொஞ்சம் அமைதியாக சிவபக்தியில் மூழ்கிருங்க. ஏன்னா நீங்கள் ருத்ர அம்சம். இயல்பாகவே உங்களை லைட்டாக தொட்டாவே எரிமலையாக வெடிப்பீங்க. ஸோ கொஞ்சம் அமைதியாக சிவனினுடைய அவதாரங்களில் அந்த ருத்ர அவதாரத்தை நீங்கள் கைவிட்டுட்டு ஒரு மென்மையான ஒரு சாந்த அவதாரத்துக்கு வந்துடுங்க. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கோபக்காரரோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அமைதியான மனதினை பெற்ற அவருடைய இருப்பிடமே மயானம் தான். இந்த உலகத்தில் அமைதி எங்கே இருக்குன்னா மயானத்தில் தான் இருக்குது. ஸோ அவர் கோபத்தை பெற்றாலும் அமைதிக்காக மயானத்தை சரணாகதி அடைகிற மாதிரி நீங்கள் அமைதியை சரணாகதி அடைந்து அவரை அனுதினமும் பிரார்த்தித்தவராக இருந்தீங்கன்னா நீங்கள் சிவனினுடைய செல்லப்பிள்ளையாக வருவீங்க. பொதுவாகவே விருச்சிக ராசியில் ஜனித்தவங்க ருத்ர அம்சம்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இயற்கையாகவே சிவநாமத்தை தொடர்ச்சியாக சொல்பவராகவும் சிவபக்தியில் நாட்டம் இருக்கிறவங்களாகவும் தான் இருப்பீங்க. அதிகப்படியான தியானத்தை செய்கிறதுனால உங்களுக்கு அதிகமான ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டு இறுதியிலே நீங்கள் சிவஜோதியில் கலக்கலாம். சரிங்களா? ஸோ சிவனின் 2வது செல்லப்பிள்ளை யாருன்னா விருச்சிக ராசிக்கார நண்பர்கள் தான். அடுத்து 3வது யார் அப்படின்னு கேட்டால் மகர ராசிக்கார நண்பர்கள். மகரம் அப்படின்னா அஸ்வினி அப்படின்னு சொல்கிறோம். அஸ்வினினா குதிரைன்னு அர்த்தம். குதிரையை சின்னமாக கொண்டவங்க மகர ராசிக்காரங்க. இளமை மிடுக்கும் ஒரு வாலிப தோற்றமும் உழைப்புக்கும் சொந்தக்காரங்க மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரனுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானை பார்த்தீங்கன்னா நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறது. நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள் மகர ராசிக்காரங்க. எடுத்துக்கொண்ட காரியங்களில் உறுதியான மனநிலை பெற்றவர்கள்
மகர ராசிக்காரங்க யாருக்காகவும் தன்னுடைய முடிவை மாற்றிக்க மாட்டாங்க. எனக்கு இது சரின்னு படுதுன்னா அதை அவங்க செய்வாங்க, அவ்வளோதான். மற்றவங்க பேச்சுக்கு ஆடுற கைப்பாவையாக ஒருபோதும் மகர ராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க. பொதுவாகவே ஒரு அமைதியான மனநிலைக்கு சொந்தக்காரர்கள் தான். எப்படி ஒரு எரிமலை சாந்தமான நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருக்குதோ, அதே அந்த எரிமலை வெடித்து சிதறினா எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதே தான் மகர ராசிக்கும். பொறுமையின் சிகரம் சீண்டி விட்டால் எரிமலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனுடைய தாண்டவத்தை அம்சமாக பெற்ற ராசினர். சிவதாண்டவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவபெருமான் அழகால விஷத்தை பருகி மயக்க நிலை தெளிந்து அந்த ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தக்கூடிய அந்த காலம்தான் பிரதோஷம்னு சொல்கிறது. இந்த ஆனந்த தாண்டம் சிவதாண்டவம், இந்த சிவதாண்டத்தோட அம்சம்தான் மகர ராசிக்காரங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சிவன் மேலே பக்தியோடு இருப்பீங்க, அல்லது காலம் செல்ல செல்ல சிவபக்தியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. பொதுவாக நீங்கள் சிவனினுடைய மந்திரங்களை சொல்வது, தியானம் செய்வது ஆகியவற்றின் மூலமாக சிவகடாட்சத்தையும் அருளையும் சீக்கிரமாக பெறுவீங்க. இறுதியிலே சிவனினுடைய ஜோதியில் நீங்களும் கலப்பீங்க. ஸோ சிவனினுடைய 3வது செல்ல பிள்ளை யாருன்னா மகர ராசிக்கார நண்பர்கள். அடுத்து யார் இறுதியாக வராங்க, 4வது பிள்ளை யார் அப்படின்னு பார்த்தா கும்ப ராசிக்கார நண்பர்கள் தான். இந்த கும்பம் அப்படின்னு சொல்கிறச்ச இவங்களும் சனியினுடைய ஆளுகைக்கு கீழே வர ராசி தான். புது திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும், புதிய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள். விஞ்ஞானிகள் மோஸ்ட்லி கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் டிஸ்கஷன் பண்ணலாம். புது சிந்தனைகள், புதுசான கற்பனைகள், கருத்துக்கள் இவங்களிடத்துல வரும். மனிதநேயத்தோடு செயல்படுறவங்க. ஆன்மீகத்தில் அதீத நாட்டம் இருக்கிற ராசி கும்பராசி, அதில் டவுட்டே கிடையாது. அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுபவர்கள். சார் எறும்பை நடக்கும்போது மிதிச்சுட்டா செத்துருமே, அது பாவமாயிடுமே அப்படிங்கிற மனதுக்கு சொந்தக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அந்த அளவுக்கு உயிர்கள் மீது அன்பும் உயிர்கள் மீது பரிவும் கருணையும் பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள். சிவனினுடைய பைரவம்சமாக கும்பராசிக்காரர்களை நாம் சொல்கிறோம். ரொம்ப ஒரு சாந்தமான ரூபமாக இருப்பவங்க தான் கும்பராசி. இவங்களுக்கு கோபமே மேக்சிமம் வராது. கும்பராசிக்காரங்க கோபப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தில் 8வது அதிசயம்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு சாந்தமான மனநிலை பெற்றவர்கள். சார் நான் இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு கேட்டால் ஒரு 30 வயசு வரைக்கும் எல்லாரும் தான் கோவப்படுவோம். ஏன்னா அந்த இளமை துடிப்பு, இளமையினுடைய மிடுக்கு, இதனால் ஒரு காலம் செல்ல செல்ல கும்பராசிக்காரங்க ரொம்ப அமைதியாகிடுவாங்க. ரொம்ப அமைதியாக பேசுகிறதே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க. அதாவது ஷார்ட் மீன்ஸ் எல்லாத்தையுமே ஏன் வளவளா கொலான்னு இல்லாமல் வெட்டு 1 துண்டு 2 இந்த மாதிரி பேசுகிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. ஆழமான சிந்தனை மிக்கவர்கள். உங்ககிட்ட நான் சிவபக்தியை பற்றி சொல்லவே வேண்டாம். ஏன்னா இயற்கையாகவே கும்பராசிக்காரங்க அதீத ஆன்மீக பக்தியிலையும் சிவநாட்டத்திலையும் அதிகமாக இருப்பாங்க. சிவமந்திரத்தை ஜபிப்பாங்க. இறுதியிலே சிவனினுடைய ஜோதியிலே நீங்களும் கலப்பீங்க. நீங்கள் சிவனினுடைய 4வது செல்லப்பிள்ளை, சரிங்களா? ஸோ 12 ராசிகளில் இந்த 4 ராசிகளை தான் சிவனின் ராசிகள், சிவனின் கடாட்சம் நிறைந்த ராசிகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த ராசிகளில் நீங்கள் இருந்தீங்க ஒரு வேளை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தினமும் குறைந்தது ஒரு 108 முறையாவது ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லலாம். காலையில் ஒரு 30 முறை சொல்லலாம், மதியம் ஒரு 30 முறை சொல்லலாம், தூங்கும்போது ஒரு 50 முறை சொல்லலாம். 108 வந்துடும். 108ங்கிறது சரியாக சொல்லணுங்கிறதில்ல, மேலே கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஸோ டெய்லி 108 முறை அந்த சிவமந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்கு இன்னும் பலன்கள் நிறைய கிடச்சிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ பக்தியிலேயே மிக உயர்ந்த ஒரு பக்தி சிவபக்தி அப்படின்னு சொல்கிறது. அந்த சிவபக்தி அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் உங்களுக்கு அது இயல்பாகவே இயற்கையாகவே சிவனே உங்களை கை கொடுத்து வா மகனேன்னு அழைக்கிற ஒரு ராசியாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ தவற விடாதீங்க. இப்பிலிருந்தே சிவபக்தியில் ஈடுபடுத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வல்ல அந்த ஆதிசிவனுடைய திருப்பாதங்களில் நீங்கள் குடியேறணும். நீங்கள் இறுதி வாழ்க்கையில் அந்த மோட்சங்கிற
மோட்சங்கிற கரையை நீங்கள் கடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் அந்த சிவனினுடைய அருளுமாக இருக்கும். கண்டிப்பாக இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றுமொரு ஆன்மீக தகவலில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.